நம்மளோட lungs எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? லங்ஸை வந்து ஹெல்த்தியாக சேஃபாக வச்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் லங்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் லங்ஸ் எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி நம்மளால சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் பியூராகவும் வச்சுக்க முடியுன்றது தெரியும். நம்ம லங்ஸை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, ஹவு டு சேவ் our lungs and keep it healthy and safe. இதுக்கு நான் 7 டிப் கொடுக்க போகிறேன். நம்ம ஒரு மூச்சு எடுக்கும் போது நம்ம லங்ஸ் ஆகட்டும் இல்லை அது பக்கத்தில் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் ஆகட்டும் என்னெல்லாம் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு பிரெத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். நுரையீரல்ன்றது ரொம்பவே சேஃபான பகுதியில் செஸ்ட் கேவிட்டியில் இருக்குது. ஸோ செஸ்ட் கேவிட்டினா என்ன? நம்மளோட நெஞ்சு பகுதி. நெஞ்சு பகுதிக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதே அந்த 2 லங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது ஹார்ட். இந்த மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரிப் கேஜஸ் இல்லை விலா எலும்புன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய போன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட லங்ஸையும் ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. நம்ம மூக்குக்கு பின்னாடி ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூபுக்கு பேர் விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். விண்ட் பைப்னா மெடிக்கலி அதுக்கு பேர் ட்ரக்கியான்னு சொல்லுவோம். அந்த ட்ரக்கியா அந்த சென்டர் போர்ஷன் 2ஆக டிவைட் ஆகும் போது அதுக்கு பேர் வந்து ப்ராங்கஸ் ஆர் இல்லை ப்ராங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராங்கியோல்ஸ்லாம் என்ன பண்ணுறது, கடைசியில் போய் ஒரு ஆல்வியோலை ஒரு சாக் மாதிரி ஒரு சின்ன பை ஆல்வியோய் சாக்ஸில் போய் முடியும். ஸ்மோக்கிங் நம்ம பண்ணும்போது ஏரை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த நிக்கோட்டின் நம்மளோட லங்ஸ்குள்ளே போய் அந்த ப்ராங்கியோல்ஸ் வழியாக ஃபுல் அண்ட் ஃபுல் லங்ஸை போய் இமீடியட்டாகவே அந்த பிளாக் பேச்சஸ் மாதிரி வரும் லங்ஸில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பார்ட் ஆஃப் ஆல்வியோலை அந்த லங்ஸ் அந்த பகுதின்றது நம்மளால் அவ்வளோ தூரம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதோட தன்னால் நார்மலாக வேலை செய்கிற வேலையை அதால் பண்ண முடியாது. ஏன் நிறைய பேர் ஸ்மோக்கிங் ஆரம்பித்தா ரொம்ப அடிக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப அடிக்டிவாக இருக்குது ஸ்மோக்கிங் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நிக்கோட்டின்றது அது நம்ம பிளட்டில் மட்டும் சேர்றது இல்லை, பிளட் வழியாக சேர்ந்து பிரெயினில் there are centers called ப்ளஷர் சென்டர்ஸ். அதாவது நம்ம வந்து யூ ஃபீல் குட் இப்போ ஸ்மோக் பண்ணும்போது அந்த நிக்கோட்டின் பிளட்டில் போய் அந்த ப்ளஷர் சென்டர் இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும் அண்ட் பிரெயினோட செல்ஸையும் கூட அது பாதிக்கிறது உண்டு. நுமோனியா ஆகட்டும், அதாவது லங் இன்ஃபெக்ஷன் இல்லை ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவோம், அதாவது ஃப்ளூயிட் வந்து லங்ஸில் கலெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி லங்ஸில் ஏன் காஃப் வருது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அப்படின்னா, இல்லை இன்ஃபெக்ஷன் நம்ம லங்ஸ்குள்ளோ இல்லை த்ரோட்லேயோ இருக்கிறது எல்லாமே நம்ம அந்த ஆல்வியோலை நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதை வெளியில் தள்ளறது நம்ம பாடியே ட்ரை பண்ணும். அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது மியூக்கஸ்ன்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். மியூக்கஸ் தான் அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுற நம்ம லங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற திங். அந்த மியூக்கஸ்ன்றதை அந்த சளி அது ஃபுல்லாகவே அந்த ப்ராங்கஸை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அந்த ப்ராங்கியோல்ஸ் எல்லாம் ரொம்ப சுருங்கி போகும்போது நம்மளுக்கு மூச்சு திணறல் வருது, காஃப் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லை மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்டல் ட்ரைனேஜ்ன்றது நம்ம படுத்துண்டே நம்மளுக்கு படுக்கிற பொசிஷனை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் அந்த பில்லோ உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சுக்கும் போது இல்லை நீங்கள் வயிற்று மேலே கூட படுத்துக்கலாம். பட் மெயின் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பில்லோ நீங்கள் தலகாணியை வச்சுக்கும் போது உங்களோட செஸ்ட் பகுதி கீழே இருக்கணும், உங்களோட ஹிப்பு பகுதி மேலே இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பில்லோஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த இந்த பிக்சர்ஸில் பார்த்தேனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் பில்லோ வச்சுக்கலான்னு. அந்த மியூக்கஸ் ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் உண்டு. ப்ரீதிங் எதுக்காக பண்ண சொல்கிறோம், அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, அது எப்படி பண்ணணும், எந்த கரெக்ட் மெத்தடில் பண்ணால் உங்கள் லங்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது இந்த காலத்தில் நம்மளோட லங்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? என்னெல்லாம் காரணம்? ஒன்று மெயினாகவே பொல்யூஷன். எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், வெஹிக்கிள்ஸ்னால ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர கேஸஸ்னால பொல்யூஷன் ஆகட்டும். ஏன் பொல்யூஷன்? ஸ்மோக்கிங். அண்ட் மூணாவது நம்மளோட லங் இஷ்யூஸ் லைக் ஆஸ்மாவோ இல்லைன்னா ப்ராங்கியல் ஆஸ்மா இல்லை சிஓபிடின்னு சொல்லுவோம்.
ஸோ இது எல்லாமே நிறையா வாட்டி நம்ம அதை கேட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இருக்கிற அதுவும் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு வருஷம் 2 வருஷமா. ஸோ இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்கிறது வந்து நம்ம லங்ஸை பார்த்துக்கணும், நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும், நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம பிராணாயாமம் பண்ணணும், நம்ம லங்ஸை வந்து கரெக்டாக சேஃபாக வச்சுட்டாதான், பியூராக வச்சுட்டாதான் நம்மளால் நார்மலாக ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ண முடியும். கரெக்ட் தான். ஆனால் லங்ஸை வந்து ஹெல்த்தியாக சேஃபாக வச்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் லங்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் லங்ஸ் எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி நம்மளால சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் பியூராகவும் வச்சுக்க முடியுன்றது தெரியும். அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் 3 பார்ட்ஸ் இருக்கு, 3 செக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்மளோட லங்ஸ், அதாவது நுரையீரல் எப்படி வேலை செய்யறதுன்னு தான் பேச போகிறேன் ஃபர்ஸ்ட். செகண்ட் செக்ஷனில் எவ்வளோ அந்த லங்ஸை நம்மளாலவோ இல்லைன்னா ஏர் பொல்யூஷனாலோ எப்படிலாம் நம்ம லங்ஸ் வந்து பாதிக்கக்கூடும் அப்படின்றது ரெண்டாவது செக்ஷனில், ரெண்டாவது பதிவில் பேச போகிறேன். கடைசி பதிவு தான் ரொம்பவே முக்கியம், ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா கடைசி பதிவில் இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி நம்மளோட லங்ஸை நம்ம சேஃபாக பார்த்துக்கலான்றது நான் சொல்ல போகிறேன். ஸோ கம்ப்ளீட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ நம்மளோட லங்ஸ், நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஒரு ஆர்கனாக தான் இருக்கும். சே பிரெயின்னா ஒன்று, ஹார்ட்னா ஒன்று, இல்லை லிவர் ஒன்று, அந்த மாதிரி ஒன்றா இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற ஆர்கன்ஸ்லேயே ரெண்டாக இருக்கிற ஆர்கன்ஸ், ஒன்று கிட்னிஸ், இன்னொன்று லங்ஸ், நுரையீரல். எதுக்காக 2 கொடுத்துருக்கோம்? ப்ராபப்ளி கடவுள் 2 கொடுத்துருக்கிறது நம்ம அது ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணோன்னா ஒன்று வேலை செய்யலைனாலும் இன்னொன்றுக்காக இருக்கலாம். பட் ஆனால் அது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளோட கோலாக இருக்கணும். ஸோ இப்போ லங்ஸ்ன்னே எடுத்துப்போம். நுரையீரல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 நுரையீரல் இருக்கு. 2 லங்ஸ், ரைட் சைட், லெஃப்ட் சைட். இந்த 2 நுரையீரல் நம்ம உடம்புல எங்கே இருக்குன்னு தெரியணும் இல்லையா? நம்ம வந்து ஸ்கூல் காலத்துலேருந்து இதுதான் படிச்சுட்ருக்கோம். ஸோ நுரையீரல்ன்றது ரொம்பவே சேஃபான பகுதியில் செஸ்ட் கேவிட்டியில் இருக்குது. ஸோ செஸ்ட் கேவிட்டினா என்ன? நம்மளோட நெஞ்சு பகுதி. நெஞ்சு பகுதிக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதே அந்த 2 லங்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது ஹார்ட். இந்த மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். லங்ஸ், 2 லங்ஸ் அண்ட் ஹார்ட். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரிப் கேஜஸ் இல்லை விலா எலும்புன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய போன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட லங்ஸையும் ஹார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த விலா எலும்புக்குள்ள 2 லங்ஸ், ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் லங் அண்ட் நடுவில் ஹார்ட் இருக்குது. சரி, இப்போ லங்ஸுக்கு நம்ம எப்படி நம்மளோட உடம்பு பகுதி எப்படி கனெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நோஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம மூக்குக்கு பின்னாடி ஒரு டியூப் இருக்கும், ஒரு பைப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த டியூபுக்கு பேர் விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவோம். விண்ட் பைப்னா மெடிக்கலி அதுக்கு பேர் ட்ரக்கியான்னு சொல்லுவோம். ஸோ மூக்குக்கு பின்னாடி ஒரு விண்ட் பைப், அது தொண்டையில் போகும். அந்த தொண்டையிலேருந்து 2 லங்ஸுக்கு டிவைட் ஆகணும்ல. ஒரு மரம் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரீ மாதிரி அதோட பிரான்ச்சஸ் மாதிரி டிவைட் ஆகும். ஸோ அந்த ட்ரக்கியா, அந்த சென்டர் போர்ஷன் 2ஆக டிவைட் ஆகும் போது அதுக்கு பேர் வந்து பிராங்கஸ் ஆர் இல்லை பிராங்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிராங்கை அந்த மரத்தோட கிளைகள் மாதிரி நல்லா ஃபுல்லாக விரிவடையும் போது அந்த லங்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரான்ச்சஸ் மாதிரி குட்டி குட்டி பிரான்ச்சஸாக போகும். அதுக்கு பேர் பிராங்கியோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிராங்கியோல்ஸ்லாம் என்ன பண்ணுறது? கடைசியில் போய் ஒரு ஆல்வியோலை, ஒரு சாக் மாதிரி, ஒரு சின்ன பை, அந்த மாதிரி குட்டி குட்டி ஆல்வியோலை சாக்ஸில் போய் முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்காக? ஏன்னா அந்த ஆல்வியோலை சாக் இருக்கு இல்லையா, அதை சுற்றி ரத்த குழா, அதாவது ஆர்ட்ரி, வெயின்ஸ், கேபிலரிஸ், அதாவது நம்ம நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் மிக்ஸ் ஆகிறதுக்கு, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்காக தான் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ். ஸோ இப்போது ஸ்ட்ரக்சராக நம்ம லங்ஸ் எப்படி உள்ளுக்குள்ளே, லங்ஸு வெளியிலன்னு பார்க்குறோம், அதுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது, நம்ம ஒரு மூச்சு எடுக்கும் போது நம்ம லங்ஸ் ஆகட்டும் இல்லை அது பக்கத்தில் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் ஆகட்டும் என்னெல்லாம் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு பிரெத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம ஒரு பிரெத் எடுக்கிறோம். ஸோ நம்ம நிறைய பேருக்கு தெரியும், ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, அப்புறம் எக்ஸேல் பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்கிறோம். இப்போ நம்ம இன்ஹேல் பண்ணும் போது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நம்ம நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த நோஸ்லேருந்து அந்த ஏர் உள்ளே போகும்போது அந்த ஏர் வந்து வார்மாகவும் ஹியூமிடிஃபைடுன்னு சொல்லுவோம்.
இந்த நோஸ்லயே நிறைய வந்து சீலியாஸ்ன்னு இருக்கு. சீலியானா என்ன அர்த்தம்? சீலியானா ஃபெதர் மாதிரி இருக்கும், ஸ்மால் ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃபெதர் எல்லாம் என்ன பண்ணும், நம்ம ஏர் எடுக்கும் போது அந்த ஃபெதர் எல்லாமே அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம நோஸ்லயே ரொம்ப க்ளீன் பண்ணிடும். அந்த ஏரை நல்லா வார்ம் பண்ணி ஹியூமிடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கியாக்குள்ள அனுப்பும். ஸோ அந்த ஏர் ஆல்ரெடி கொஞ்சம் பார்ட்லி க்ளீன்டாக நல்ல ஆக்சிஜன் ரிச் ஏராக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் க்ளீன் ஆகி நம்ம நோஸே ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விண்ட் பைப் ட்ரக்கியாக்குள்ளே போகிறது. சரி, இப்போது ட்ரக்கியாக்குள்ளே போகும்போது அந்த ஏர் ஃபுல்லாக ட்ரக்கியா உள்ளே போய் ரெண்டு அந்த ப்ராங்கஸ் ப்ராங்கியோல்ஸ்குள்ளெல்லாம் ஃபுல்லாக அந்த ஏர் போய் நம்ம ஆல்வியோலார் சாக்ஸில் போகிறது. அதாவது நான் சொன்னேன்ல சின்ன சின்ன பை அதோட தான் எண்ட் ஆகும். ஸோ அதே டைம் நான் சொன்னேன் ஆல்வியோலை சுற்றி நிறைய ரத்த குழாய் இருக்குன்னு. ஸோ இப்போ நம்மளோட ஹார்ட் இருக்கு இல்லையா, இருதயத்துலேருந்து பல்மனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கெட்ட ரத்தம் நம்ம உடம்புலேருந்து இருக்கிற கெட்ட ரத்தம்னா என்ன அர்த்தம்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு லங்ஸுக்கு கொண்டு வரும் அந்த 2 பல்மனரி ஆர்ட்ரிஸ், அந்த ரத்த குழா. ஸோ அந்த ரத்த குழாவும் இந்த ஆல்வியோலை தான் சுற்றி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம இப்போ சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் ரிச் பிளட்டு அந்த ரத்த குழாக்கு போயிட்டு அந்த ரத்த குழாலேருந்து இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நம்மளோட ஆல்வியோலை சாக்குக்கு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுற பெட் பதிலாக நம்ம இப்போது எக்ஸேல் பண்ணும் போது அந்த பிரெத்தில் தேவைப்படாத அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே நம்ம ஃபூன்னு வெளில எக்ஸேல் பண்ணும் போது வெளில வந்துடும். ஸோ நம்ம நல்லபடியாக ஆக்சிஜன் ரிச் பிரெத் நம்ம எடுத்துக்கிறோன்னா அது ஃபுல்லாக லங்ஸ்க்கு போய் நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட ரத்தம், தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ரத்தம், அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்றது அந்த ஆல்வியோலை சாக்குக்குள்ளே தான் நடக்கிறது. அந்த ஆல்வியோலை சாக்கில் ஃபுல்லாக நல்ல ஆக்சிஜன் ரிச் பிளட் எடுத்துட்டு அது எல்லாமே ஹார்ட்டுக்கு போய் அந்த ஹார்ட்லேருந்து நம்ம மற்ற உடம்புக்கு ஃபுல்லாக பிரெயின், கிட்னிஸ், மற்ற ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல ரத்தம் ஆக்சிஜன் ரிச் பிளட் போய் கெட்ட ரத்தம் ஹார்ட்லேருந்து லங்ஸ்க்கு வந்து லங்ஸ் வழியாக திருப்பியும் நம்ம வெளியில் அதை தள்ளிடுறோம். ஸோ இவ்வளோ ப்ராசஸும் நீங்கள் எடுக்கிற ஒரே ஒரு மூச்சு எடுக்கிறதுலையும் விடுறதையும் இத்தனை ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ எல்லா ப்ராசஸுமே நம்ம எல்லா மசில்ஸ், அதாவது நம்மளோட நோஸ் மசில்ஸ் ஆகட்டும், இல்லைனா அந்த விழா எலும்பில் சுற்றி இருக்கிற இன்டர்காஸ்டல் மசில்ஸ் சொல்லுவோம் அது, இல்லை டயஃப்ரம்ன்றது ஷீட் மாதிரி இருக்கும் அந்த லங்ஸ்க்கு கீழே. ஸோ இது எத்தனை மசில்ஸுமே எல்லாமே ஆக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு பிரெத்தை உருவாக்குறது. இப்போ செகண்ட் செக்ஷன் பார்க்கலாம். செகண்டில் நான் என்ன சொன்னேன், இவ்வளோ தூரம் லங்ஸ் நம்மளுக்காக ப்ரீத் பண்ணுறதில்ல, அப்போது அந்த லங்ஸை நம்ம எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணுறோன்றது தான் இந்த ரெண்டாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸ்மோக்கிங். எவ்வளோ பேருக்கு தெரியும் ஸ்மோக்கிங் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும்னு? ஸ்மோக்கிங் பண்ணால் கம்ப்ளீட்டாகவே நம்ம இன்ஹேல் பண்ணுற அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏர் வழியாக நம்ம லங்ஸ்க்கு போய் லங்ஸ்லேருந்து அந்த பிளட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடத்துல அந்த நிக்கோட்டின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த ஸ்மோக்கிங் சிகரெட்ஸில் இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம பிளட்டோட கலந்து என்டையர் பாடிக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட், ஏன் நிறைய பேர் ஒன் ஸ்மோக்கிங் ஆரம்பித்தா ரொம்ப அடிக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப அடிக்டிவாக இருக்குது ஸ்மோக்கிங் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நிக்கோட்டின்றது அது நம்ம பிளட்டில் மட்டும் சேர்றது இல்லை, பிளட் வழியாக சேர்ந்து பிரெயினில் தெர் ஆர் சென்டர்ஸ் கால்ட் ப்ளஷர் சென்டர்ஸ். அதாவது நம்ம வந்து யூ ஃபீல் குட் இப்போ ஸ்மோக் பண்ணும் போது அந்த நிக்கோட்டின் பிளட்டில் போய் அந்த ப்ளஷர் சென்டர் இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும் அண்ட் பிரெயினோட செல்ஸையும் கூட அது பாதிக்கிறது உண்டு. ஸோ அந்த ப்ளஷர் சென்டர் ஆக்டிவேட் ஆகும்போது பிரெயினில் என்ன ஆகும், யூ ஃபீல் குட் அபவுட் இட், நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் ஹவு நிறைய பேர் தே கெட் அடிக்டட் டுவர்ட்ஸ் சிகரெட்ஸ். இது வெறும் ஸ்மோக் பண்ணுற பர்சனை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆஸ் மச் அஸ் நீங்கள் இப்போது ஆக்டிவாக நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களோ இல்லைனா பெரியவங்களோ இல்லை நார்மல் வயசானவங்க இருக்கிறவங்க கூட ஒரு வீட்டில் எவ்வளோ நீங்கள் ஆக்டிவ் ஸ்மோக்கிங்காக இருக்கீங்களோ அதே அளவு பாசிவ் ஸ்மோக்கிங், அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நீங்கள் கூட்டமாக இருக்கும் போது நீங்கள் யாரான ஸ்மோக் பண்ணுறாங்களோ அதே அளவு உங்களுக்கு உங்களோட லங்ஸும் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு சிகரெட் ஜோனுன்ற ஒரு ஸ்மோக்கிங் ஜோனில் போய் ஸ்மோக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் ஆஸ் பேட், இஸ் ஈக்குவலி பேட் ஆஸ் தட் ஆஃப் ஆக்டிவ் ஸ்மோக்கிங். இப்போ நம்ம ஸ்மோக்கிங்கில் பார்த்தோம் இல்லையா எவ்வளோ தூரம் நம்மளை லங்ஸை பாதிக்க முடியும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்மோக்கிங் நம்ம பண்ணும்போது ஏரை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த நிக்கோட்டின் நம்மளோட லங்ஸ்குள்ளே போய் அந்த ப்ராங்கியோல்ஸ் வழியாக ஃபுல் அண்ட் ஃபுல் லங்ஸை போய் இமீடியட்டாகவே அந்த பிளாக் பேட்சஸ் மாதிரி வரும் லங்ஸில்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பார்ட் ஆஃப் ஆல்வியோலை, அந்த லங்ஸ், அந்த பகுதின்றது நம்மளால அவ்வளோ தூரம் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதோட தன்னால் நார்மலாக வேலை செய்கிற வேலையை அதால் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற பாதிப்பு அந்த நிக்கோட்டின் கிட்ட உண்டு. ஸோ இட்ஸ் ஸ்மோக்கிங் தவிர நம்ம டே டு டே லைஃப் நம்ம வீட்டை விட்டு வெளில போகணுன்னாலே த என்டையர் ஏர், இப்போவே நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம்ல, த என்டையர் ஏர் நம்ம கண்ட்ரியில் கூட பொல்யூட்டடாக இருக்குது. அது வந்து வெஹிக்கிள்ஸ்னால பொல்யூட்டடாக இருக்கலாம், இல்லை நம்ம இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது, ஹார்ம்ஃபுல் கேஸஸ் ரிலீஸ் பண்ணுறதுனால ஏர் பொல்யூஷன் வரலாம். அந்த ஏர் பொல்யூஷனுமே இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் ஆர் லங்ஸ். ஏன் அது சொல்கிறேன்னா, ஏன்னா லங்ஸுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீலியான்றது அந்த ஃபேன் ஷேப்ட் திங்ஸ், ஸ்மால் ஸ்லெண்டர் திங்ஸ் நம்மளோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணுறது நோஸில். அதையும் தாண்டி மேக்ரோஃபேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன? குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ், அந்த ஃபேஜ்னா சாப்பிட்றது. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்மளோட நோஸ்லேயும் லங்ஸ்லேயும் உள்ளே போகுது, நம்மளோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அது சாப்பிட்டுடும். ஆனால் அதாலையும் ஒரு லெவல் வரைக்கும் தான் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸை, நிறைய பொல்யூட்டன்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஸ்மோக்கிங், பொல்யூஷன், இதையும் தாண்டி மெயினாகவே இப்போ ரீசெண்டாக நம்ம நிறையா வாட்டி இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். அது நார்மல் வைரல் கோல்ட் ஆகட்டும், இல்லை கோவிடாக இருக்கட்டும், எனி வைரல் இன்ஃபெக்ஷன் விச் இஸ் கோனா அஃபெக்ட் த லங்ஸ். அது எப்படி அஃபெக்ட் ஆகுது? நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, முகக்கவசம் இல்லாமல், மாஸ்க் இல்லாமல், எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் அவர் பேசும்போது, நார்மலாக நம்ம 2 பேரும் நின்று பேசும்போது கூட அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பேசும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வழியாக தெளித்து நம்ம நோஸ்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அந்த நோஸ்குள்ளே அந்த வைரஸ் போனால் ஆப்வியஸ்லி நோஸ்லேருந்து அது ஃபில்டர் ஆகாமல் அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸோட விருலன்ஸ், அதாவது அதோட சக்தி அதிகமாக இருந்தது அப்படின்னா டைரக்டாகவே நம்ம வின் பைப், அந்த ட்ரக்கியா மூலியமாகவும் இல்லை பிராங்கஸ் மூலியமாகவும் லங்ஸுக்கு போய் லங்ஸை அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு. அப்படி தான் நுமோனியா ஆகட்டும், அதாவது லங் இன்ஃபெக்ஷன், இல்லை ப்ளூரல் எஃப்யூஷன் சொல்லுவோம், அதாவது ஃப்ளூயிட் வந்து லங்ஸில் கலெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி ப்ளூரல் இன்ஃபெக்ஷன்னா என்ன? ப்ளூரல்னா அந்த லங்ஸோட கவரிங், எஃப்யூஷன்னா fluid collection. So pleural effusion, pneumonia and lungsல patches, அதாவது black patches மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்று சிடி ஸ்கேன் மூலியமாக, நம்ம செஸ்ட் சிடி மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லைனா எக்ஸ்ரே மூலியமாக கூட நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் சேர்த்து தான் நம்ம லங்ஸை பாதிக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் 3வது தான் நம்ம லாஸ்ட் எப்படி பார்க்க போகிறோம். இவ்வளோ விஷயம் நம்ம லங்ஸை பற்றியும் அது எப்படி பாதிக்கும்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா, நம்ம லங்ஸை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது, ஹவு டு சேவ் ஆர் லங்ஸ் அண்ட் கீப் இட் ஹெல்த்தி அண்ட் சேஃப். அதுதான் இப்போ 3rd செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 7 டிப் கொடுக்க போகிறேன். அந்த 7 டிப்பில் நீங்கள் அதை நார்மலாகவே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட லங்ஸ் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப், இதில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பேர் இந்த கோவிட் காலத்தில் வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் பற்றி கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் எதுவுமே அதிகமாக பண்ணாலும் தப்பு. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ, இல்லை உங்களுக்கு நேசல் பிளாக் இருக்கும் போது மட்டும் ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கொடுக்கும். ஏன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன்றது என்ன, மேக்ஸிமம் போனால் நம்ம ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, நம்ம அந்த ஆவி வரும்போது நம்ம நோஸை வந்து ஃபுல்லாகவே கிளென்ஸ் பண்ணிடும். நம்மளோட அந்த சீலியா, நான் முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த சீலியா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம நோஸ் பிளாக் எதானே இருந்தது, இன்ஃபெக்ஷன் எதானே இருந்தது அப்படின்னா நம்மளோட வார்ம் ஏர் வேப்பர்னு சொல்லுவோம்ல, அந்த ஆவி உள்ளே போகும்போது நம்மளுக்கு அந்த பாத்வேயை கிளியர் பண்ணிக்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக ஸ்டீம் இன்ஹலேஷன் வந்து உங்களுக்கு சிம்டமேட்டிக் ரிலீஃப் அது கொடுக்கும். அது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பிரச்சனையே இல்லாத போது அது நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இல்லை நேசல் பிளாக் இருக்கும் போது தாராளமாக நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ டே கூட ஸ்டீம் இன்ஹலேஷன் எடுக்கலாம், அதில் தப்பே இல்லை. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் டிப் வந்து கண்ட்ரோல்ட் காஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே இரும்புறது எதனால வருது, ஏன் காஃப் வருது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அப்படின்னா, அந்த காஃப்ன்றதே நம்மளோட நேச்சுரலாக நம்மளோட பாடி மெக்கானிசம், நம்மளோட ஒரு சளி, அது ஃப்ளெம் ஆகட்டும், இல்லை இன்ஃபெக்ஷன் நம்ம லங்ஸ்குள்ளோ இல்லை த்ரோட்லேயோ இருக்கிறது எல்லாமே, நம்ம அந்த ஆல்வியோலை நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் அதை வெளியில் தள்ளறது நம்ம பாடியே ட்ரை பண்ணும். அதுக்காக தான் அந்த வெளியில் அந்த மியூக்கஸும் அந்த டாக்ஸின்ஸ், அது அந்த கெமிக்கல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளறதுக்கு பேர் தான்
காஃப்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த காஃபை ரேண்டமாக நம்ம இரும்பாமல் அதை கண்ட்ரோல்டாக பண்ணும் போது அதுக்குரிய பாசிட்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ கண்ட்ரோல் காஃபிங் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் காஃபிங்னா ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் பாடியை நல்லா ஸ்டிஃப் ஆகும், அதாவது ஒரு இடத்துல எதிர் உட்காந்துக்கோங்க, உங்கள் ஃபீட்டெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அப்புறம் உங்கள் கையை உங்கள் வயிற்று மசில்ஸ் மேலே இப்படி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள் மசில்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் டைட்டன் ஆகும். நல்லா டைட்டன் ஆனதுக்கு அப்புறம் ஏதான ஒரு கிளாத்தோ இல்லைன்னா ஒரு ஹேண்டோ ஏதான ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு உங்களோட மவுத்தை கவர் பண்ணி ஒரு 2 or 3 times நீங்கள் காஃப் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் காஃபிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கண்ட்ரோல் காஃபிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களோட ஏர்வேயும் அந்த பாத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேர்ட் ஸ்டெப். இந்த தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா postural drainage. இது ஒரு ரொம்ப பெரிய மெடிக்கல் டேர்ம் இல்லையா? பாஸ்டர் அப்படின்னா நம்ம படுத்துக்கிறது இல்லை நிற்கிற பொசிஷன் பேர் தான் பாஸ்டர் சொல்லுவோம். ட்ரைனேஜ் எது ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவான நம்மளோட உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சரி, இல்லை காமனாக இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து அலர்ஜிஸ் இல்லைன்னா ஆஸ்துமா, சிஓபிடி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன ஆகும்? அப்போல்லாம் என்ன ஆகும் நம்ம லங்ஸுக்கு அப்படின்னா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ப்ராங்கியோல்ஸ் எல்லாமே ட்ரீ பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்மளோட லங்கோட நேச்சுரல் மெக்கானிசம் எப்படின்னா அந்த ப்ராங்கியோல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சுருகிடும். அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது மியூக்கஸ்ன்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். மியூக்கஸ் தான் அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுற நம்ம லங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற திங். அந்த மியூக்கஸ்ன்றத அந்த சளி அது ஃபுல்லாகவே அந்த ப்ராங்கஸை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அதை நேரோ பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ப்ராங்கியோல்ஸ் எல்லாம் ரொம்ப சுருங்கி போகும்போது நம்மளுக்கு மூச்சு திணறல் வருது, காஃப் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லை மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதை நம்ம ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? postural drainage நான் சொன்னேன் இல்லையா? postural drainageன்றது நம்ம படுத்துண்டே நம்மளுக்கு படுக்கிற பொசிஷனை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அது எப்போல்லாம் பண்ணலாம்? ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுறது தான் பெஸ்ட் டைம் டு டூ இட். இல்லை சாப்பிட்டு மினிமம் 1 to 2 hours டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பாஸ்டர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா எய்தர் டு த லெஃப்ட் சைட் ஆர் த ரைட் சைட் நீங்கள் டேர்ன் பண்ணி படுத்துக்கலாம். அண்ட் அந்த பில்லோ உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சுக்கும் போது இல்லை நீங்கள் வயிற்று மேலே கூட படுத்துக்கலாம். பட் மெயின் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பில்லோ நீங்கள் தலகாணியை வச்சுக்கும் போது உங்களோட செஸ்ட் பகுதி கீழே இருக்கணும், உங்களோட ஹிப் பகுதி மேலே இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பில்லோஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸில் பார்த்தேனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் பில்லோ வச்சுக்கலான்னு. ஸோ மேக் ஷுவர் தட் உங்கள் செஸ்ட் பகுதி கீழேயும் உங்கள் ஹிப்பு இடுப்பு பகுதி மேலேயும் வச்சுட்டீங்கன்னா அந்த மியூக்கஸ் ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் உண்டு. அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிறவங்க ஆஸ்துமாக்காக இல்லை கோவிட்காக வரும்போது நாங்கள் ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று பண்ணுவோம். ஃபிசியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா செஸ்ட் பர்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். பர்கஷன் ஒன்றும் இல்லை, இந்த கப் மாதிரி நம்ம கையை வச்சுட்டு நம்ம இது வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்க மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அதாவது முதுகு சைடில், பேக் சைடில் இதில் இல்லை செஸ்ட் பகுதியில் இந்த மாதிரி வச்சு இப்படி தட்டினா, இந்த கப் மாதிரி பண்ணி தட்டினானா அந்த மியூக்கஸ் ட்ரெயின் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உண்டு. அடுத்த டிப், உங்களுக்கே தெரிஞ்ச டிப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸசைஸ். ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்? எல்லாரும் நீங்கள் ½ an hour ஒர்க் அவுட் பண்ணணும், 45 minutes ஒர்க் அவுட் பண்ணணும் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சொல்கிறது உண்டு. ஆனால் அதுக்கு காரணம் நிறையா. இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட லங் கெப்பாசிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? உங்களோட பாடி நிறைய ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கும் and very less carbon dioxide தான் உங்கள் பாடியே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ உங்களோட லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிக சான்சஸ் உண்டு. அண்ட் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் போது எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஈவன் ஃபார் யுவர் லங்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நார்மல் டீ குடிக்கிறது இல்லை, ஐ ஹாவ் க்ரீன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் டீயில் நிறையா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்ப்பு சக்தி நம்மளோட பாடிக்கு இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுற நிறைய திங்ஸ் அந்த க்ரீன் டீலையோ இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் ஃபுட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அ டே ஆர் ஈவன் ட்வைஸ் அ டே green tea குடிக்கிறது is very 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 important even for healthy lungs.
அடுத்த டிப், நீங்கள் டே டு டே சாப்பிட்ற பொருட்களில் கூட உங்கள் லங்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிற சாமான்கள் இருக்குது. என்னெல்லாம் தெரியுமா? டர்மரிக், மஞ்சள் நம்மளோட சாப்பாடுலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1. 2, நம்ம நட்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, வால்நட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் செரிஸ், அப்புறம் இந்த ப்ளூபெரிஸ் அண்ட் ஆல்சோ நிறைய பச்சை காய்கறிகள், பீன்ஸ், லென்டில்ஸ் அண்ட் ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் எக்கச்சக்கமாக இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப். நம்ம ப்ரீதிங் பேட்டர்ன் எப்படி பண்ணணும் அண்ட் இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் இந்த பேட்டர்ன் நான் சொல்ல போகிறது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரீதிங் பேட்டர்ன் எப்போவுமே 1:2ன்ற ரேஷியோ இருக்கணும். என்னது அது 1:2 அப்படின்னா, நம்ம இன்ஹேல் பண்ணுறது, அதாவது மூச்சு எடுக்கிறது பேர் தான் இன்ஹேல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸேல்ன்றது நம்ம மூச்சு வெளியில் விடுறது பேர் தான் எக்ஸேல். இந்த 1:2 அப்படின்னா 1ன்றது இப்போ இன்ஹேல் பண்ணுற எவ்வளோ செகண்ட்ஸோ அது 1 ஆகும். எக்ஸேல் பண்ணுறது 2 மடங்கு, அதாவது நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மூச்சு விடுறதுக்கு 10 செகண்ட் விடணும். அப்படின்னா என்ன, நீங்கள் இன்ஹேல் பண்ணிவிட்டு மூச்சு விடுற ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணணும். அதுதான் இதில் நம்ம மெயினாக பார்க்குறோம். 2 விதமாகவும் நீங்கள் ப்ரீத் பண்ணலாம். ஒன்று வந்து பர்ஸ்ட் லிப் ப்ரீதிங் சொல்லுவோம். அப்படின்னா நம்ம மூச்சு உள்ள இன்ஹேல் பண்ணிவிட்டு மூச்சு எடுத்துட்டு வெளியில் விடும் போது வாய் ஆன்னு திறந்து ஓப்பன் பண்ணி விடாமல் நம்ம வந்து விசில் பண்ணுற மாதிரி, இப்படின்னு நம்ம விசில் பண்ணுற மாதிரி எக்ஸேல் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது ஒன்று. 2வது, இப்போ நீங்கள் டே டு டே ப்ரீதிங் பண்ணுறீங்க. இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு உங்கள் ப்ரீதிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். பெல்லி ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். பெல்லி ப்ரீதிங்னா என்ன? பெல்லினா வயிறு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ப்ரீத் பண்ணும் போது உங்கள் வயிறோட மூமெண்ட்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதை உங்களால் எப்படி நோட்டீஸ் பண்ண முடியும்னா, 2 கையை உங்கள் வயிற்று மேலே வச்சு நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் இன்ஹேல், அதாவது மூச்சு எடுக்கும் போது உங்கள் வயிறு ஃப்ரண்ட்டில் வருது, அதாவது முன்னாடி வருதும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணி மூச்சு விடும் போது எக்ஸேல் பண்ணும் போது உங்கள் வயிறு உள்ளே போகிறதையும் நோட்டீஸ் பண்ணுங்கள். அதே 1:2 ப்ரீதிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணுறதை விட எக்ஸேல் பண்ணுறது, அதாவது நீங்கள் வெளியில் ஏரை விட வரும்போது உங்கள் டைம் வந்து இன்னும் லாங்கராக இருக்கணும், மூச்சு எடுக்கிற டைமை விட உங்களோட எக்ஸேல் பண்ணுற டைம். ஸோ இந்த பெல்லி ப்ரீதிங்கும் இந்த பர்ஸ்ட் லிப் ப்ரீதிங்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, டாக்டர்ஸ் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் போய் வந்து யோகா பிராணாயாமம் பண்ணுங்கன்னு நிறைய வாட்டி நாங்கள் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்லுவோம். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ப்ரீதிங் எதுக்காக பண்ண சொல்கிறோம், அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, அது எப்படி பண்ணணும், எந்த கரெக்ட் மெத்தடில் பண்ணால் உங்கள் லங்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது உங்களுக்கு இப்போவே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் உங்களுக்கு இதை தவிர வேறு எதான டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை யூ கான் த்ரூ சம்திங், உங்கள் லங்ஸில் எதான இஷ்யூ இருந்து அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்க, எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தாராளமாக யூ கேன் கமெண்ட் இன் our comment section. That will be helpful for many people. See you all soon in the next video.